தேவனுடைய குமாரன் என்பது இயேசுவுக்கு வைக்கப்பட்ட பெயரா? ஏன் இந்த கொஸ்டின்? தேவனுடைய குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட பெயரா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றால் மற்றவர்கள் யார்? நாம் அனைவரும் யார்? சன் ஆஃப் காட் என்ற ஒரு மூவி எடுத்தாங்க. மற்றவங்கள யார்? பூமியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூட தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவரை மட்டும் ஏன் தேவனுடைய குமாரனாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? அது பெயரா? தேவனே பூமிக்கு வந்தார் என்று சில பேர் சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு தேவகுமார் என்று பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இவை அனைத்திற்கும் காரணம் பைபிள் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல். தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுக்கு அம்மா இருக்காங்களான்னா தேவனுக்கு அம்மா கிடையாது. அம்மா இருந்ததா பிறப்பாங்கனாலாம் கிடையாது. சரீரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அம்மா அப்பா இதெல்லாம் தேவை. தேவன் என்பது ஒரு மகா சக்தி. அவருக்குள்ளிருந்து வந்தவர்களே பூமியின் மீது இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும். அவர் எப்பேற்பட்ட சக்தி படைத்தவர் என்றால், இந்த பிரபஞ்சங்களையெல்லாம், வானங்கள் பிரபஞ்சங்களையெல்லாம், அது எப்பேற்பட்ட பிரபஞ்சம், நாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாகட்டும், இந்த பிரபஞ்சத்திற்கு மிஞ்சிய இந்த பிரபஞ்சத்திலே பூமி என்பது ஒரு சிறு தூசி அளவு கூட இல்லை. எத்தனையோ கோடி 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 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இது இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களும் உண்டு. அது இதற்கு மிஞ்சிய பிரபஞ்சங்கள், இதற்கு மிஞ்சிய பிரபஞ்சங்கள். அப்பேற்பட்ட பிரபஞ்சங்களை எல்லாம் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்றால் அவருடைய வல்லமை எப்பேற்பட்டதோ பாருங்க. வெறும் வார்த்தையால் இப்பேற்பட்ட பிரபஞ்சங்களை, அந்த பிரபஞ்சங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உண்டாக்கினார் என்றால் அவர் எப்பேற்பட்டவராக இருந்திருப்பார். அப்பேற்பட்ட மகானுக்கு, உன்னதமானவருக்கு பிறந்தவர்தான் நாம் அனைவரும். அவர் பெயர்தான் கடவுள் என்கிறோம் நாம். அவருக்கு பிறந்தவர்களே நாம் அனைவரும் கூட. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை மட்டுமே ஏன் தேவனுடைய குமாரன் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறது பைபிள்? அதிலே உட்கருத்து ஏதாவது இருக்கிறதா? ஒரு பணக்காரன் இருக்கிறான். அந்த பணக்காரனுக்கு அநேக தொழில்கள் உண்டு, அநேக தொழிற்சாலைகள் உண்டு, அநேக வியாபாரம் உண்டு. தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகன் இருந்தால் அவன் அடுத்த அந்த வியாபாரத்தை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு நபராக, திறன் படைத்தவனாக இருந்தால், ஷபாஷ் நீதான என் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த வியாபாரத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருந்தால், நீ எனக்கு எப்படிடா பிறந்த, நீ என் பிள்ளையா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் நல்லா படிச்சிருப்பார், ஆசிரியர். தெலுங்குல ஒரு பழமொழி கூட உண்டு. என்னன்னா, பண்டித புத்திரா பரமசொண்டா அப்படின்னா வாத்தியார் புள்ள மக்கு. நான் எத்தனையோ பேருக்கு நான் கல்வியை கற்றுத்தருகின்ற ஒரு ஆசிரியராகிய நான், என் புள்ள பார்த்தா மக்கு, அவனுக்கு படிப்பே ஏற மாட்டேன், என் பிள்ளையாடா நீ அப்படின்னு அவங்க அம்மா பக்கம் பார்ப்பான். எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரில, எனக்கு தான் பிறந்தானா அப்படின்னு ஒரு டவுட்டு. நானும் அடிக்கடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உனக்கு தேவனுக்கு தான், கடவுளுக்கு தான் பிறந்தானா என்ற ஒரு சந்தேகம் வரும். உண்மையிலேயே இவங்க தேவனுடைய பிள்ளைகளா இல்லை பேய்க்கு பிறந்தவங்களா? யோவான் ஸ்நானகன் கூட சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு. இவங்க யாரு? கடவுளுக்கு பிறக்கலையா? இல்லை அப்படிதான் தெரியுது. இவர்கள் தேவனுக்கு பிறந்தவர்கள் அல்ல, பிசாசின் பிள்ளைகள்.
ஆனால் நம்முடைய பயாலஜிக்கலை பார்க்கும்போது ஆவிக்குரிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆத்மாக்கள் ஆகிய நாம் பிறந்த தேவனுக்குள்ளிருந்து வந்தோம் நாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். சன் ஆஃப் காட் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னுவாங்க. அப்போ நாம யாரு? பேய்க்கு பிறந்தவங்களா நாம? அது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் சன் ஆஃப் காட், நாமக்கெல்லாம் இல்லையா? ஏன் அவருக்கு மட்டும் அது பெயரா? அப்படிப்பட்ட சில பேருக்கு ஜான்சன் அப்படின்னு பேர் இருக்கும். ஜான்சன் பேர் அப்படிதான். ஜான்னா யார்? யோவான், யோவானுடைய மகன் அப்படின்ற மாதிரி. யோவான் மாதிரியான யோவானுக்கே பிறந்திருந்தால் எப்படி பக்தனாக இருந்திருப்பானோ அப்படியாக யோவானின் மகன் என்று. சில பேருக்கு காட்சன், தேவனுடைய மகன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க சில பேர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்டது பெயரா என்று பார்த்தால் உண்மையிலேயே அவருக்கு வைத்த பெயர்களை நாம் பார்க்கலாம். எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவருக்கு. அதில் வைக்கப்பட்ட பெயர்கள் ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ நாம் பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். இனிமேல் அனுப்பி அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமங்கள் என்னென்ன இருக்கு பாருங்க. அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய பெயர்கள் அதிசயமானவர் அவருடைய பெயர், ஆலோசனை கர்த்தர் அவருடைய பெயர், வல்லமையுள்ள தேவன் அவருடைய பெயர், வல்லமையுள்ள தேவன் அவருடைய பெயர். அந்த பெயர் என்றால் வெறும் பெயரா நீங்க பார்க்க கூடாது. பெயருக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து, பொருள். அதிசயமானவர் என்றால் ஜுரத்தை நீக்கக்கூடியவரா, தலைவலியை நீக்கக்கூடியவரா, இதுதான் பார்ப்பாங்க. அதிசயமானவர் என்றால் அதிசயங்களை செய்யக்கூடியவர். கிட்னில கல் இருக்கு, இருதயத்தில் வாட்டர் இருக்கு, இது கிடையாது. செத்தவனையும் கூட உயிர்ப்பிக்கக்கூடியவர் தான் அதிசயமானவர். செத்து 4 நாட்கள் ஆனாலும் கூட உயிர்ப்பிக்கிறவர் தான் அதிசயமானவர். செத்து பல வருடங்கள் ஆனாலும் கூட உயிர்ப்பிக்கிறவரே அதிசயமானவர். அந்த அதிசயத்தை எந்த ஒருவனாலும் செய்திருக்க கூடாது. அது அதிசயம் என்றால். ஜுரத்தை நீக்கினால் டாக்டரும் போக்குவார் ஜுரத்தை. தலைவை போனால் அது அதிசயம் கிடையாது, டாக்டரும் செய்வார் மாத்திரை கொடுத்து. கிட்னியில் கல் கரைக்கிறது அதுவும் பண்ணுவாங்க, அது அதிசயம் கிடையாது. அதிசயம் என்றால் ஒரு உலகத்தை படைப்பது, நட்சத்திரங்களை படைப்பது, அது அதிசயம். எத்தனையோ பேரண்டங்களை படைப்பது அதிசயம். அதிசயமான, அதனால்தான் அவருக்கு பெயர் அதிசயமானவர் என்று. அடுத்து ஆலோசனை கர்த்தர், தேவனுக்கே ஆலோசனை செய்யக்கூடியவர், அதனால் அவருக்கு அப்படிப்பட்ட பெயர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் பெயர் வல்லமையான காரியங்கள், அத்தனை பவர்ஃபுல் பர்சன். நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியே நமக்கு தெரியும். இப்போ எப்படி ஏதோ அப்பாவித்தனமாக சாதுவாக காணப்படுகின்ற ஏதோ அவர் சாதுவானவர் என்று மட்டுமே உங்களுக்கு தெரியும். வல்லமை உள்ளவர் அவர், வல்லமையுள்ள தேவன். அடுத்து நித்திய பிதா, அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அப்பா என்ற பெயரும் உண்டு அவருக்கு. அப்பா என்ற பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா என்ற பெயர் கூட இருக்குங்க. மூத்த மகனை எப்பவுமே வீட்டில் மூத்த மகன் அப்படின்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. நிறைய பெண்களுக்கு தெரியும், பசங்க நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில். மூத்த பையன் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் அவங்க எப்போவுமே அம்மாவுக்கு. எதுக்கு? மூத்தவன் அவன் தான் அந்த குடும்பத்துக்கு காப்பாற்றக்கூடியவன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்துவான ஒரு மூத்தவர் தான். அதனால தான் சொல்றாரு நித்திய பிதா. அதுக்கு அடுத்து வருது பாருங்க ஒரு பேரு, சமாதான பிரபு. சமாதான பிரபு என்றால் என்ன என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரணும்.
என்ன வசனம் ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க. சமாதான பிரபு என்றால் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். யாரோடு சமாதானம்? தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை பூமியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூட தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தார்கள். பிறப்பால் தேவனுடைய பிள்ளைகளே, பிறந்தபோது நாம் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கள்ளமும் கபடமும் இல்லாமல் தூய்மையாக இருந்த பிள்ளைகளே நாம் அனைவரும். வளர்ப்பிலே தேவனுக்கு துரோகிகளாக மாறின நாம் சத்துருக்களாக மாறிவிட்டோம். சத்துருக்களாகி நம்மை நம் அனைவரையும் கூட தேவனுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய நபர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படியாக யார் சமாதானப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தேவனுடைய குமாரன். நான் இவ்வளவு நேரம் அதான் பேசுனீங்க. நீங்க நான் அப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்க, பசங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க. நாம் எத்தனை பெரிய பேச்சாளராக இருந்தாலும், எத்தனை காரியங்களை செய்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ள வீரனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பே எனக்கு இராவிட்டால் வேற அன்பு எங்கே இருக்கும்? சமாதானத்தோடு இருந்தால் தான் அன்பு, சமாதானப்பட்டால் தான் அன்பு, கடைசியாக நிற்பது அன்பு. யார் சமாதானத்திற்கு உள்ளாக வருகிறார்களோ, யார் சமாதானப்படுத்துகிறார்களோ அவர்களே உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். நீ என்னுடைய மகன்டா என்று தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். என்ன? நீதான்டா என் புள்ள, என் மூத்த புள்ளடா, நீ என் புள்ளன்னு நிரூபிச்சுட்டாயா, நீ என்னுடைய புள்ளன்னு நிரூபிச்சுட்ட, நீ என் புள்ள. அப்ப மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, தேவனுக்காக வாழ்ந்தவர்களும் இருக்கார்கள். ஆனால் உண்மையிலே மனிதர்களை தேவனோடு சமாதானப்படுத்தின நபர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவே. அப்படியாக நாம் அந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் போது அப்படியே 24ஆம் வசனத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24 படிங்க. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து நீ முதலில் என்னோடு சமாதானமாக இருப்பது அல்ல, முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி. முதலில் என்னோடு நீ சமாதானம் அல்ல, என்னை நம்பி உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர சகோதரிகள், உன்னுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள். இயேசு கிறிஸ்துவானவர் நாம் அனைவரையும் தேவனோடு சமாதானப்படுத்தினார். அப்படியாக நாம் தேவனோடு சமாதானம் பொருந்த வேண்டும் என்றால் முன்னதாக அந்த தேவனுடைய பக்தியிலே இருக்கக்கூடிய இயேசுவை நம்பிய, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவினுடைய மக்களாகிய அந்த சகோதர சகோதரிகளோடு நீ சமாதானமாக இல்லாமல் நீ என்னிடத்தில் வந்து சமாதானத்திற்காக வந்தால் வேண்டாம், அந்த சமாதானம் வேண்டாம். அப்படிப்பட்டவன் என்னுடைய குமாரனே அல்ல, அப்படிப்பட்டவன் என்னிடத்தில் வரவே வேண்டாம். நீ முதலில் சமாதானப்பட வேண்டியது என்னுடைய பிள்ளைகளோடு. ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரே பிரச்சனையா இருந்து
அவங்க ஏம்மா எனக்கு அண்ணன் மேலே கோவம், தம்பி மேலே கோவம், அக்கா மேலே கோவம், தங்கச்சி மேலே கோவம், நீங்கள் எனக்கு யாருமே வேண்டாம், உங்க கூட மட்டுமே இருக்கிறேன்னா, டே அதான் தப்புடா, முதல்ல அவங்க கூட ஒழுங்காருடா. அதுதான் பாருங்க, முதலில் முந்தி நீ என்னிடத்தில் வருவதை நிறுத்திவிட்டு, முந்தி நீ என்னிடத்தில் வந்து சமாதானப்படுவதை நிறுத்திவிட்டு, முந்தி என்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய அண்ணன் தம்பிகளோடு சமாதானம் பொருந்து, பிறகு என்னிடத்தில் வா, அப்பொழுதுதான் நீ என்னுடைய மகன், அப்போதுதான் நீ என்னுடைய மகள். சமாதானம் பண்ணுகிறவர்களே யாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அவர்கள் தேவனால் நீ என்னுடைய மகன் ஐயா என்று தேவனால் அழைக்கப்படுவார்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் இல்லாமல் இருந்தால் அவனா என்னுடைய மகன் அல்ல, கிடையாது. அவன் என்னுடைய மகன் அல்ல. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருந்தான், எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட மற்றவர்களை தன்னுடைய சகோதரியை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருந்தால், வன்கண்ணோடு பார்க்கக்கூடியவனாக இருந்தால் அவன் என்னுடைய மகன் அல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, அந்த கணவன் மனைவி வேறுபாறாக இருந்தோ அல்லது அண்ணன் தம்பிகள் வேறுவேறாக இருந்தோ பிரிந்திருந்தோ, அப்படிப்பட்ட பிரிந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒன்று இணைத்து சமாதானப்படுத்தினால் அப்பேற்பட்டவர்கள் தேவனுடைய குமாரர்களாக எண்ணப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் யாரையெல்லாம் நாம் சமாதானப்படுத்தி இருக்கிறோம்? 2 பேரும் சத்துருக்களாக இருந்தாங்க, அவங்க அந்த சத்துருக்களாக இருந்த அந்த சகோதர சகோதரிகளை நான் ஒன்றாக்கி விட்டேன், ஒன்றாக சேர்த்து விட்டேன் என்ற பெருமை யாருக்காவது இருக்கா? நமக்கே பிரச்சனை, நாமேல ஒன்னா சேர மாட்டோம். நமக்கே எத்தனையோ அவர் மீது அவன் இப்படி, இவன் எப்படி, அவங்க இப்படி, இவங்க எப்படி. நாமே எப்படி இருக்கும்போது நம்ம எதிரே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சமாதானம் இல்லாமல் சண்டை பண்ணி கொண்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி நாம் சமாதானத்தை கூறி ஒன்றிணைப்போம்? அப்படியாக யார் ஒன்றிணைக்கிறார்களோ அவர்களே என்னுடைய குமாரன் என்று நான் சொல்லுவேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவருக்கு இல்லாட்டி யாருக்கு சமாதான பிரபு என்ற பெயர் வைக்க முடியும்? இவரை அல்லவா நாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். தேவனிடத்தில் சமாதானம் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆகையால் தான் அவர் பெயர், அவரை பெயர் அல்லது அழைக்கிறார்கள். நீ என்னுடைய மகன்பா, அது பெயர் அல்ல. ஏதோ பெயர் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவனால் அப்படியாக அழைக்கப்பட்டார். இவரா சரியான சேனாதிபதி? இவன் அல்லவா சேனாதிபதி? அது பெயரா அல்லது அப்படியாக அந்த அந்த பதவிக்கு பொருத்தமான, அந்த வேலைக்கு பொருத்தமான பெயரை கொண்டவனா, அந்த வார்த்தைகளை கொண்டவனா? இவன் அல்லவா என்னுடைய மகன், இவன் அல்லவா வீரன், இவரல்லவா தேவனுடைய குமாரன். உலகத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவரையும் தேவனோடு சமாதானம் பொருந்தும்படியாக செய்தார், ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க கீழே. ஒப்புரவாக்கினார். 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவர் இறந்து நமக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்து அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமாம் நாம். தன்னுடைய உயிரையே கொடுத்து தேவனுக்கு நம்மை ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகுதல் என்றால் எத்தனை பலமோ, எத்தனை உன்னதமானதோ உங்களுக்கு தெரியாது. நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கவே இயேசு கிறிஸ்துவானவரே வந்தது.
9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி சத்துருக்களாக இருந்தபோது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிரையை கொடுத்து நம்மையும் அவரையும் சமாதானப்படுத்தினார். தப்பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், தயவு செய்து மன்னியும். இத்தனை பாவங்களை செய்திருக்கிறார்களே, அவன் இப்படியெல்லாம் உம்மை தூஷித்திருக்கிறாரே, இப்படியெல்லாம் எத்தனையோ கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாரே, பரவாயில்ல, நீங்க மன்னிச்சிடுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்கின்ற அந்த தருவாய்க்கு முன்பு வரை கூட, அதற்கு முன்பு கூட இயேசு கிறிஸ்துவை நிந்தித்த ஒரு திருடன், இயேசு கிறிஸ்துவும் கூட திருடனே என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் இருபுறங்களிலும் கூட 2 கள்ளர்களை இயேசு கிறிஸ்துவோடு கூட தூக்கிலிடுவார், சிலுவையில் அறைவார்கள். அப்படியாக அறையும் போது அந்த 2 கள்ளர்களும் கூட இயேசு கிறிஸ்துவானவரை ஏளனமாக பேசுவார்கள். அன்று வரை, மரிப்பதற்கு முன்பு வரை கூட, அதுவரைக்கும் இயேசுவானவரை ஏளனமாக பேசிய அந்த கள்ளன், ஐயோ மனம் வருந்தி, இயேசுவை என்னை மன்னிச்சுக்கோங்க, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று, அடியனை சேர்த்துக்கொள்ளும் என்று சொன்னபோது, எதையும் நீ அப்படி சொன்ன இதுக்கு முன்னாடி, இப்போதான் அதை சொன்ன, நீ எனக்கு என்னை பார்த்து அப்படி அசிங்கமா நீ திட்டின, அப்படியே ஏகத்தாளமாக பேசின, இப்போ என்னடா வெக்கங்கட்டு வந்திருக்க மன்னிப்பு கேட்க அப்படி சொன்னாரா? எதுவுமே நோ டிஸ்கஷன். என்னென்ன தப்பு செஞ்ச சொல்லி எல்லாத்தையும் வரிசையா சொல்லமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சில் இருந்து சாட்சியா சொல்லுவாங்க, கல்யாணமான பிறகு கல்யாணமான சாட்சின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமாங்க, அப்போ அதுவும் யார் சொன்ன இன்ட்ரெஸ்ட்னா பொண்ணுங்க. ஆஹா, இந்த பொண்ணு சொல்ல போகுது சாட்சி, அப்போ எல்லாருக்கும் ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கூட அப்படி அட்டென்ஷனில் வந்து நிற்பாங்க. ஓகே, பொண்ணு சாட்சி சொல்ல போகுது. என்னன்னு, நான் யார் கூட சுத்தினேன்னா, ஆஹா, ஏன்னா பசங்கன்னா அவ்வளோட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பொண்ணுங்க இத்தனை பேர், ஆஹா ஓகே அப்படின்னு நாமளும் ஒரு ட்ரை பண்ணலாம் போல. ஓ, இப்படிப்பட்ட பொண்ணா? எங்கள் ஊர் கூட அந்த கல்யாணம் அன்னைக்கே டைவர்ஸ், அந்த அப்படிப்பட்ட கேஸுங்க. யார் கொண்டு வந்தாலும் தெரியல இந்த சாட்சி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமு. இன்னை வரைக்கும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மறைவான ஒரு பெட்டி, ஒரு அறைக்குள்ளே போய் அந்த ஃபாதருக்கு இவங்க செஞ்ச தப்பு எல்லாம் சொல்லணுமா? பாவ சங்கீதமா? ஓ, பாட்டாவே பாடணுமா? பாவம் எப்படி? நான் இப்படியெல்லாம் ஒருத்தனை இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதையாக அவனை கொன்று ஃபஸ்ட்டு கண்ணன் நோண்டி எடுத்து, ஃபஸ்ட்டு அப்புறமா இந்த கண்ணன் நோண்டி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சொன்னால் அவன் கேட்கறவன் காது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இதெல்லாம் தேவையா? நான் உன்னுடைய பாவங்களை எண்ணுவதில்லை, பார்ப்பதில்லை, எனக்கு பின்னாக தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொல்லும்போது நீ வரிசையா சொல்லணுமா? அப்பதான் போவோமா? நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா, சில பேர், நான் ஒரு காலத்தில் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் போயிட்டேன், ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டேன். அதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் வாண்டடாக போய் ஸ்டேஷன் போய் ஒரு டிக்கெட்டை வாங்கி திரும்ப அதை கிழிச்சிட்டேன். சரி சரி, அதுக்கு முன்னாடி அது இன்னும் வேறு ஒரு சில விஷயம் இருக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ண, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ண போகிற நீ? அதுதான் பாவங்களை குறித்த டிஸ்கஷன் வேண்டாம். ஒரே வார்த்தை முடிஞ்சது. வெட்டு 1 துண்டு 2, மன்னிப்பு, சமாதானம் பொருந்து. அப்படியாக சமாதானம் பொருந்தக்கூடிய யார் பொருந்துகிறார்களோ, சமாதானத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களே தேவனிடத்திற்கு வரக்கூடிய தகுதி உள்ளவர்கள். அவர்கள் யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய நபர் யாரோ அவர்களே உண்மையான தேவனுடைய குமாரர்கள்.
இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியான ஒரு பெயர் வந்ததென்றால் பிசாசுகளும் கூட அவர் எப்படி என்று அழைத்தது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த அசுத்த ஆவி இப்படியாக எத்தனையோ அசுத்த ஆவிகள் வந்து முதல் அவர் இயேசுவை கண்ட உடனே சொன்னது, ஆஹா இவரா, ஐயோ வந்துட்டா, எப்ப யார் தெரியுமா, இவர் தானே ஐயா தேவனுடைய குமாரன். என்ன சொன்னாங்கப்பா? 28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீ அல்லவா குமாரன், எங்களுக்கு தெரியும் நீ தேவனுடைய குமாரன் என்று. தேவனுடைய குமாரன் என்றால் நீ இந்த உலகத்திற்கு வந்தது இந்த உலக மக்களை தேவனோடு சமாதானப்படுத்துவதற்காக, தேவனோடு ஒப்புருவாக்குவதற்காக நீ வந்தீர். நீர் அல்லவா தேவனுடைய குமாரன். பிசாசுகளுக்கு தெரிகிறது அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்றால் சமாதானப்படுத்தக்கூடியவர்கள். நாம் ஒருவன் பிறரை தேவனோடு சமாதானப்படுத்தினால், ஒருவன் மற்றொருவனோடு சமாதானப்படுத்தினால் அது உன்னதமான காரியம். அவர்களே தேவனுடைய குமாரனாக இருக்கும்போது நாம் நம்மிடையே நம்மகிட்ட இருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க? எதுக்கு போனாங்க வெளியில? ஒன்னா இருக்க முடியாதா? யார் கூடயும் ஒன்றா இருக்க முடியாது. அவங்களால வீட்டில் மனைவியோட ஒன்றா இருக்க முடியாது, பிள்ளைங்களோட ஒன்றா இருக்க முடியாது, சொசைட்டியோட ஒன்றா இருக்க முடியாது, சொந்தங்களோடு ஒன்றாக இருக்க முடியாது, சபையோடு ஒன்றாக இருக்க முடியாது. யாருன்னு அவங்க பைத்தியக்காரங்க. அவர்கள் நல்லவர்கள் அல்ல. பெயருக்கு மட்டும் பக்தி வேஷத்தை போட்டுக்கொண்டு திரியக்கூடியவர்களை தவிர யார் பிரிந்து செல்லுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, பிசாசின் பிள்ளைகள். தேவனிடத்திலிருந்து யார் பிரிக்கிறார்களோ, யார் சமாதானத்திலிருந்து வெளியே வருகிறார்களோ, ஒற்றுமையிலிருந்து யார் வெளியே விடுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அனைவரும் கூட தேவனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரனே, யோசேப்பின் குமாரனே கிடையாது, உன்னதமான தேவனுடைய குமாரனே நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப இவங்களே யாரு? இவர்களும் தேவனுடைய குமாரர்களே. ஆனால் அந்த பெயருக்கு உகந்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 18, 19, 20 வசனங்கள். இவையெல்லாம் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, யார்? தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடே ஒப்புரவாக்கி. நான் படிக்கிறேன்ப்பா. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தன்னோடு தேவனோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? நான் ஊழியக்காரன் என்றால் என்ன? ஊழியக்காரனுடைய வேலை என்ன? பிரேயர் பண்றதா? ஊழியக்காரனுடைய வேலை ஏதோ அற்புதங்கள் செய்வதா? ஊழியக்காரன் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேவனோடே ஒப்புரவாக்க வேண்டும், தேவனோடே சமாதானப்படுத்த வேண்டும், தேவனோடே சேர்க்க வேண்டும். நாங்கள் பாவிகளே, நாங்கள் எப்படி தேவனோடு சேர முடியும்? நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்கிறோமே, எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோமே, நாங்கள் எப்படி தேவனோடு சேர முடியும்?
தேவனோடு ஒப்புரவாக முடியும், தேவனோடு சமாதானம் பொருந்த முடியும். எங்களுடைய பாவங்கள் மறைவாக இருக்கிறது. அதற்காகவே ஒரு திட்டத்தை தேவன் முன்னதாகவே வைத்திருந்தார், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு திட்டம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மோட ஒப்புரவாக்கி அப்படிப்பட்ட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவென்றால், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி அந்த உலகத்தாரை தேவனுக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புரவாக்குதலின் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். என்ன உபதேசம் அது? சமாதானப்படுத்தக்கூடிய உபதேசம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம், தேவனோடு ஒன்றுபடுத்தக்கூடிய உபதேசம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் தேவன் என்றால் யாரோ தெரியாது, தேவனுக்கு தூரமாக இருக்கின்ற அவர்களை எல்லாம் தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். தேவனிடத்திற்கு வாருங்கள். உலக மக்களே, நாம் அனைவரும் கூட எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பிரிந்திருக்கிறோம். மொழியாக பிரிந்திருக்கிறோம், பகுதிகளாக பிரிந்திருக்கிறோம், நாடுகளாக பிரிந்திருக்கிறோம், ஜாதிகளாக பிரிந்திருக்கிறோம். ஏதோ ஒரு பிரிவினையை கொண்டவர்களே மக்கள். அதுதான் அரசியல். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பாருங்க, இல்ல எந்த அரசியலை பார்த்தாலும் கூட ஏதோ ஒரு பிரிவினை. நாம் யார் என்றால் தமிழன்டா அப்படின்னுவான். நாம் யார் என்றால் இந்த சாதியை சேர்ந்தவனடா. இன்னொருத்தம் ஸ்பெஷல். நமக்கு ஜாதி கதியில கிடையாது. தமிழன் என்பது இரண்டாம் பட்சம். நாம் யார் என்றால் இந்தியர்கள் முதலாவது அப்படின்னு. இந்தியர்களா? அதுவும் பிரிவினை தானே. மற்றவங்களா? அது தமிழ் ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் அண்ணன் தம்பிகளே, எல்லா ஊர்களும் நம்முடைய ஊரே. இந்தியா அப்படின்னா நம்ம ஊர். அமெரிக்கா அதுவும் நம்ம ஊர் தான். அமெரிக்காக்காரன் அவன் என்னுடைய அண்ணன் தம்பி தான். அது ஒரு மீனிங். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொல்றாங்க அந்த மாதிரி வார்த்தைய? சீமான் சொல்லுவாரா? நான் தமிழ்நாட சொல்லுவான். இல்லை இந்திய அரசியல்வாதிகள் சொல்லுவாரா? நான் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக பிரிந்திருக்கிறார்களே தவிர நாம் அனைவரும் கூட நாம் அனைவருக்கும் கடவுள் ஒருவரே. எப்படி நம் அனைவருக்கும் கடவுள், எத்தனை கடவுள் இருக்க முடியும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேவனை குறித்த விஷயங்களை சொல்லி அவரோடு ஒப்புரவாக்கக்கூடிய உபதேசத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த உபதேசத்தை சொல்லக்கூடியவங்க கிடையாது இன்னைக்கு. இயேசுவை நம்புங்க, ஜுரம் போகும். இயேசுவை நம்புங்க, தலைவலி போகும். இயேசுவை நம்பினா சந்தோஷம், கொண்டாட்டம், குத்தாட்டம். இயேசுவை நம்பினா சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஏதோ சினிமா பாட்டை எல்லாம் மாத்தி 20ஆம் வசனம், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து. எந்த ஸ்தானாபதிகள்? ஸ்தானாபதிகள் என்றால் அரசன் இருக்கிறான். அரசன் இன்னொரு நாட்டுக்கு செய்தியை அனுப்புவான். என்ன செய்தி? இதோ இன்றைக்கு இந்த நாட்களிலே உம்முடைய நாட்டை கைப்பற்ற நாங்கள் யுத்தத்திற்கு வரப்போகிறோம் என்று தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புவான். இந்த ஸ்தானாபதிகள் என்றால் அரசனுடைய ஸ்தானத்தில் இருந்து பேசக்கூடியவர்கள். அரசனுடைய ஸ்தானத்தில் இருந்து பேசக்கூடிய நபர்களையே ஸ்தானாபதிகள் என்பார்கள். உளவாளிகள் அல்ல, ஸ்தானாபதிகள். இயேசு கிறிஸ்துவுக்கான ஸ்தானாபதிகளா நாம்? எதற்கான ஸ்தானாபதிகள்? யாருக்கான ஸ்தானாபதிகள்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளா நாம்? என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்திலே இருந்து
நாமே இயேசு கிறிஸ்துவானவர் பேசுவது போல நீங்கள் அனைவரும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், சமாதானப்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் சமாதானமாக இருந்து தேவனோடு சமாதானம் பொருந்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை கொண்டு சொன்னார். அவர் ஸ்தானத்திலே, இயேசு கிறிஸ்துவானவருடைய ஸ்தானத்திலே இருந்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவன் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு டீப்பா போது பாருங்க. எப்பேற்பட்ட பொறுப்பை ஊழியக்காரன் அப்படின்னா, ஊழியக்காரன் என்றால் யார்? இவங்க ஒரு இயேசு கிறிஸ்துவானவருடைய ஸ்தானத்திலே இருந்து சமாதானப்படுத்தக்கூடியவர்கள், பிரிந்து போகக்கூடியவர்கள் அல்ல, பிரிவினை போதனைகளை செய்யக்கூடியவர்கள் அல்ல. நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த சாதியை சேர்ந்தவன், நான் இந்த வர்க்கத்தை சேர்ந்தவன், பிரிவினைகள் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஊழியக்காரன் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே இருந்து இயேசு கிறிஸ்துவாக பேச வேண்டும். என்னன்னு? நீங்கள் அனைவரும் தேவனிடத்திற்கு, தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனிடத்திற்கு வர வேண்டும். அப்ப அவங்க கேட்பாங்க, நாங்கள் தேவனிடத்திற்கு வர வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதே, ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி நீங்கள் செய்தால் அப்பொழுது தேவனிடத்திற்கு வர முடியும். அந்த திட்டம் கடைசியாக சொல்லலாம். முதலில் சொல்ல வேண்டியது நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், சமாதானம் பொருந்த வேண்டும். அப்படியாக யார் சமாதானத்தை கூறுகிறார்களோ, சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து அப்படின்னு இருக்கும் வசனத்துல. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க கூடியவர்களின் பாதங்கள் எத்தனை அழகானவைகள். படிப்பா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தை கூறி சமாதானத்தை கூறக்கூடியவர்களின் எது சமாதானம்? சமாதானத்தின் வார்த்தை எது? இதுதான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவர் வரப்போகிறார். அவர் யாரோ தெரியுமா? அவர் தானடா சரியான நபர், சரியான குமாரன், சரியான மகன். ஒரு லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். யார் உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார் என்றால், தேவனோடு யார் பிறரை ஒப்புரவாக்குகிறார்களோ அவர்களே உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவார்கள். இங்க நமக்கே சமாதானம் கிடையாது, நமக்கே சண்டை, நமக்கே எத்தனையோ பிரச்சனை. நாம எங்க மற்றவங்ககிட்ட போய் நீங்க சமாதானமா இருங்க சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட பெயரா? இப்போ சொல்லுங்க, தேவனுடைய குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட பெயரா அல்லது அப்படியாக அழைக்கப்பட்டாரா? அழைக்கப்பட்டார். பேர் கிடையாது, சும்மா வச்சுக்கல. அப்படியாக அவர் இருந்தார். நீ என் பையன், என் மவன்டா, நீ என் மவன்டா, அது பேரா? அது அப்படியாக அழைக்கப்பட்டார். என் முத்து, என் செல்லம், அதெல்லாம் பேர் கிடையாது. நிறைய பேருக்கு முத்து இருக்கும், அது வெறும் பேர் தான். ஆனால் மகனை பார்த்து என் தங்கம், என் தங்க கட்டி, என் செல்லம், இதெல்லாம் பேரா? கிடையாது. அத்தனை அழகாக, அத்தனை நமக்கு மொத்தமாக வரக்கூடிய
கொஞ்சக்கூடிய வகையிலே அவன் இருப்பதினால் அப்படியாக கொஞ்சுவோம். பெரியவர்களாக இருந்தா டேய் நீ தானே என் பிள்ளை அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பிள்ளை கிடையாதா? அந்த தகுதியை அவன் பெற்றிருக்கிறான். நீ தானே என் பிள்ளை. இயேசு கிறிஸ்துவானவர் கூட ஏன் தேவனுடைய மகன், சன் ஆஃப் காட் என்று ஏன் அழைக்கப்பட்டார் என்றால், ஒப்புரவாக்கினார், அனைவரையும் கூட சமாதானப்படுத்தினார். ஆகையால் தான் அந்த பெயர் அவருக்கு. ஆகையால் தான் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவன் அவர்களை என்னுடைய மகனே என்று அழைப்பார். அவன் என்னுடைய மகன் இவன். காரணம், மற்றவர்களோடு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டுமல்ல, என் சகோதரர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களையும் கூட, அது கணவன் மணி குடும்ப பிரச்சனையா, அனந்தம பிரச்சனையா, அக்கா தங்கை பிரச்சனையா, சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை சமாதானப்படுத்தி ஒன்றுபடுத்தி அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக தேவனுடைய வேலையிலே கொண்டு செல்லக்கூடிய சமாதான புத்திரன் இவன் அல்லவா என்னுடைய மகன். இவர்கள் அனைவரையும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற என்னுடைய தவறிப்போன என்னுடைய பிள்ளைகளை என்னோடு ஒப்புரவாக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய இவர்கள் அல்லவா என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய புத்திரர்கள். உலக ஆசைகளை காட்டி உலகத்தோடு ஒப்புரவாக்கக்கூடியவர்கள் அல்ல இவர்கள். உலக ஆசைகளை காட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு, உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சபைகளோடு ஒப்புரவாக்கக்கூடியவர்கள் அல்ல இவர்கள். என்னோடு ஒப்புரவாக்கக்கூடியவர்கள். நிறைய பேர் என் சபைக்கு வாங்க, என் சபைக்கு வாங்க, எல்லாம் என் சபைக்கு வாங்க தான். யாரு தேவனுடைய சபைக்கு வர்றது? கிறிஸ்துவின் சபைக்கு வர்றது. தேவனிடத்திற்கு யார் வருகிறார்கள்? எல்லாம் அவங்களோட. என்கிட்ட வாங்க, அவனோட சேர்த்துக்கிட்டான்பா. நானா அவங்க குரூப் ஆளு, இவன் அந்த குரூப் ஆளு. எந்த குரூப்பும் செல்லுபடி ஆகாது. தேவனிடத்திற்கு யார் வருகிறார்களோ, தேவனோடு யார் சமாதானம் புரிந்து இருக்கிறார்களோ, மனிதனோடு ஒரு குழுவாக ஏற்படுத்துவதல்ல. குரூப்பிசம் கிடையாது, அது நிற்காது. குரூப்பிசம் நிற்காது. தேவனோடு சமாதானமாக இருந்து தேவனோடு சமாதானப்படுத்துகிறவர்களே உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பார்த்து மகனே அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா இவன் என் மகன் கிடையாது, இவனா அப்படிப்பட்டவன் இவன். அப்படியாக ஒப்புரவாக்கக்கூடிய வேலையை முதலாக இந்த உலகத்திலே செய்தது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. கடைசியாக ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1:26 20 கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ஏது பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளா? அங்கென்னப்பா பிரச்சனை? யாராக இருந்தாலும் தேவனிடத்திற்கு வர வேண்டும் என்றால் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பேற்பட்ட நல்லவருங்க இயேசு கிறிஸ்து. யாரு கூடயும் சண்டை கிடையாது. அனைவரையும் கூட தேவனிடத்திற்கு கொண்டு வரக்கூடியவர். அவர் உண்டாக்கின சமாதானம் எப்பேற்பட்டது? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு? தேவனுக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாமும் கூட எனக்கு சமாதானம் என்னிடத்தில் வர வேண்டும். ஆகையால் தான் இவர் பெயரே சமாதான பிரபு. கரெக்டா இருக்கு. இது பேருனா சமாதான பிரபு, அதுதான் பெயர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெயரை கொண்டு அவரை பார்த்து இவர் அல்லவா என்னுடைய மகன் என்று சொன்னார் தேவன். அதை பார்த்த பிசாசுகளும் கூட தேவனுடைய குமாரனே என்றால், ஓ அவரே இவர் தான்பா உண்மையான தேவனுடைய குமாரன்,
இவர் தான் உண்மையான தேவனுடைய மகன் என்று இயேசுவை பார்த்து அனைவரும் கூட சொன்னார்கள். இன்று நம்மை பார்த்து சொல்ல முடியுமா இவன் தேவனுடைய குமாரன் அப்படின்னு? அப்படி நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிறந்தவர்கள், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவனுடைய உண்மையான குமாரர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சமாதானம் ஒப்புரவாக்கக்கூடியவர்களாக, சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய குமாரர்களாக அழைக்கப்படுவோம்.